கண்டி மாவட்டத்தில் மண் சரிவு அபாயம் ஏற்படக்கூடிய பாடசாலைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. அடுத்த வருடத்திற்குள் குறித்த பாடசாலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக மண் சரிவு ஆய்வு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிடுகின்றார். இது வெளிநாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மாத்தறை தொடக்கம் அம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென்கிழக்கு மற்றும் வடகிழக்கு கடல் பிராந்தியங்களில் காற்றானது கடிகாரத்தின் திசைக்கு எதிர் திசையில் சுழன்று வீசும். இக்காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டராக காணப்படும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அதிகரித்து வீசியதுடன் கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.